இன்னைக்குரிய டிவோஷன் பாடலுடன் பயணம் செய்வோம். சங்கீதம் 47:6. பாடல் கேட்கிறதும் பாடல் பாடுவதையும் விரும்பாதவர் எவருமே இருக்க மாட்டாங்க. பாடல் கேட்கிறப்ப நமக்கு அது சம்டைம் ஒரு ஆறுதல் படுத்தும், சம்டைம் உற்சாகப்படுத்தும். தேவனும் நாம் அவரை போற்றி பாடணும் அப்படிங்கிறத விரும்புறாரு. தேவன் நம்முடைய ராகத்தை அல்ல, நாம் எப்படிப்பட்ட உள்ளத்தோடும் உணர்வோடும் பாடுகிறோம் அப்படிங்கிறத தான் பார்க்கறாரு. சந்தோஷமான நேரத்துல அல்ல, துயரமான நேரத்துல பாடுவது நம் துக்கத்தை மாற்றும். ஒரு நாள் ஒரு மனுஷன் ஒரு குடியிருக்க அவனுக்கு நிலையான இடம் இல்லாதவனா அங்க இங்கேயும் ஒரு நொமேடிக் லைஃப்ல அலைந்து திரியறவனா இருக்கான். அமெரிக்காவுல 2ஆம் பெரிய நதி எதுனா மிசிசிப்பி நதி தான் சொல்றாங்க. அந்த கரையோரமா அவன் சேர்றான். இருள் சூழ்வதற்கு முன்னமே அவன் அந்த நதியை கடக்கணும்னு நினைக்கிறான். அப்போ ஒரு பயங்கரமான கடும் குளிர்காலம், வின்டர் சீசன். நதியில தண்ணீர் அப்படியே உறைந்து அப்படியே ரொம்ப மேற்பரப்பு பெரிய பனிக்கட்டி போல இருக்கு. அந்த நதியில குறுக்கு பாலம் கூட எதுவுமே இல்ல. எப்படி அதை கடந்து போறதுன்னு அவனுக்கு தெரியல. அவனுக்கு முன்னாடி போற நிறைய பேரு அந்த பனிக்கட்டியில நடந்து அந்த அக்கறை போய் சேர்றாங்கன்னு அவன் பாக்குறான். ஆனாலும் இவனுக்குள்ள ஒரு பயம், பனிக்கட்டியில நடக்க முடியுமா, நம்மளுடைய வெயிட்டை இது தாங்காம தண்ணீருக்குள்ள போயிட்டா என்ன பண்றது அப்படின்னு நினைச்சிட்டு முழங்கால் ஊன்றி அவனுடைய இரு கரங்களையும் பனிக்கட்டியில் மேல வச்சு ஒரு அனிமல் போல அதுல தவழ்ந்து தவழ்ந்து போறான். கொஞ்ச தூரம் அவன் போன பிறகு அவனுக்கு பின்னால சற்று தொலைவுல யாரோ ஒரு பாடுற சத்தம் அவனுக்கு கேட்குது. வர வர அந்த பாட்டு ரொம்ப பக்கமா கேட்க ஆரம்பிச்சோடனே இவன் ரொம்ப பயந்து போய் திரும்பி பார்க்கறான். ஒருவன் ஒரு 4 குதிரைகள் போட்டப்பட்டிருந்த அந்த வண்டியில கோல் நிறைபாரமா இருக்கு. அதை ஏற்றி கொண்டு ஆனா ரொம்ப பயம் இல்லாம மகிழ்வுடன் உரத்த சத்தமா பாடிக்கிட்டே அந்த பனிக்கட்டியின் மேல அந்த குதிரை வண்டியை ஓட்டிக்கிட்டு ரொம்ப ஃபாஸ்டா இந்த நபரை கடந்து போறான். அதன் பிறகு இந்த மனிதனுக்குள்ள ஒரு நம்பிக்கை வருது. இவ்வளவு வெயிட்டான வண்டி, இவ்வளவு வெயிட்டான திங்ஸை ஏத்திட்டு போறப்பயே தைரியமா போறான், நம்மளும் இதே மாதிரி தைரியமா சந்தோஷமா அந்த பக்கம் போய் சேர்ந்துடலான்னு சொல்லிட்டு இவனும் வேகமா நடக்க ஆரம்பிக்கிறான். இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, அன்பானவங்களே, எக்காலத்திலும் நம்மள தாங்கி நடத்த மனமுவந்திருக்கிற நம்முடைய தேவன் ரொம்ப ரொம்ப வல்லமையானவரு. அவர் நம் பேரில் எவ்வளவு கரிசனை உள்ளவர் அப்படிங்கிறத நம்ம அறிந்திருந்தோம். அதை விசுவாசிக்காம நம் பாரங்களை நாமே சுமந்து கொண்டிருந்தது தான் கடந்த காலங்கள்ல நம் வாழ்க்கை பயணம் ரொம்ப சலிப்பும் சிரமம் நிறைந்ததாக சில பேருக்கு இருக்கிற காரணமா இருக்கு. எல்லாத்தையும் நம்மளே ஹேண்டில் பண்ணிக்கிறோம், நம்மளே பண்ணிக்கலாம்னு நினைக்க கூடாது. நமக்கு எல்லாம் செய்ய சர்வ வல்லவர் இருக்கப்ப அவரை நோக்கி தான் நம்ம பார்த்து எல்லா காரியங்களையும் ஒப்படைக்கிறப்ப நம்ம லைஃப் ரொம்ப ஈஸியா நமக்கு மாறிடும். நம்மளை நோக்கி தான் ஆண்டவர் நீ சத்தமிட்டு கெம்பிரி அப்படிங்கிற தேவ சத்தம் நம்மளை நோக்கி வருது. நமது அருமை ஆண்டவராகிய இயேசு பாடல் பாடியதாக குறிப்பிட்டுள்ள ஒரே ஒரு சந்தர்ப்பம் எங்கன்னா கல்வாரி பாதையை எதிர்கொண்டு போகிற அந்த சந்தர்ப்பத்துல மார்க் 14:26 அவர்கள் ஸ்தோத்திர பாடலுடன் மனமுவர்ந்து ஏற்றுக்கொண்ட அந்த அப்பாதை மனுகுலத்திற்கு மாபெரும் வெற்றியாக மாறினது. நாம் எல்லா சூழ்நிலைகளிலும் அவரை நம்பும் போது முடிவுல அவர் நம்மை நாம் நாடின எந்த டெஸ்டினேஷனோ அதுக்கு வெற்றிகரமா கொண்டு போய் சேர்ப்பாரு. தேவனே, உம்மை பாடி துதிக்க கிருபை தாரும். ஆமேன்.